அன்பிற்குரியவர்களே, புத்தகத்தின் உலகத்தின் மூலம் மீண்டும் உங்களை நான். இன்று ஒரு சிறந்த நாள், தேசிய வாசிப்பு தினம். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்று ஏன் அது கொண்டாடப்படுதுன்னா, கேரளாவில் PN பணிக்கர் அப்படின்றவரோட அவர்களை நினைவு கூறும் விதமாக அவர்கள் கேரளாவில் தேசிய நூலக தந்தையாக போற்றப்படுறாரு. இந்தியாவில் எப்படி டாக்டர் SR ரங்கநாதன் போற்றப்படுகிறாரோ அதுபோல் அவர் கேரளாவில் நிறைய வாசிப்பிற்காகவும் கல்விக்காகவும் பணிச்சதுனால அவரை நினைவுறும் விதமாக தேசிய வாசிப்பு தினம் கொண்டாடப்படுகிறது. ஏன் வாசிக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய நினைவாற்றல், நம்மளுடைய ஆளுமைத்திறன், நம்ம சிந்தனை திறன், கற்பனை திறன் இதெல்லாம் அதிகரிக்கணும்னா நம்ம வாசிக்கணும். நம்ம குழந்தைகளையும் வாசிக்க வைக்கணும். சிறு வயதிலேருந்தே அவங்கள வாசிக்க வச்சோம்னா அவங்களோட வாசிப்பு திறன் அதிகரிக்கும், நினைவுத்திறன் அதிகரிக்கும், கற்பனை திறன் அதிகரிக்கும், சிந்தனை திறன் அதிகரிக்கும். இப்படி அவங்களோட செயல்பாடு சிறு வயதிலேயே வாசிப்பதன் மூலமாக அதிகரிக்கும். அப்புறம் நாள்பட ஒரு பணிக்கு செல்லும் போதோ அல்லது ஒரு போட்டித் தேர்வுக்கு தயாராகும் போதோ வாசிப்பு என்பது அவருக்கு மிக முக்கியம். தினசரி செய்தித்தாள்களை வாசிக்க வேண்டும். வாசிப்பு என்பது உயிர் நாடி. வாசிப்பை எப்போதும் வேண்டும். ஒரு டேட்டா சொல்லுது, இந்தியா உலக வாசிப்பில் 2ஆம் இடத்துல இருக்குது 2024. உலக அளவில் அமெரிக்கா வருடத்திற்கு 17 புத்தகங்கள் படிக்கிறாங்களாம். இந்தியா 16 புத்தகங்கள் படிக்குது. அடுத்து லண்டன் 15 புத்தகங்கள் படிக்குது. ஃப்ரான்ஸ் 14 புத்தகம், இத்தாலி 13 புத்தகம். இப்படி இந்தியா உலக அளவில் வாசிப்பில் 2 இடத்துல இருக்குது. இதை நம்ம இன்னும் முன்னேற்றி உலக அளவில் இந்த முதலிடத்துக்கு போகணும். இந்த வாசிப்பின் நன்மைகளை நாம் அறிந்து கொள்ளணும்னா தினசரி நூலகத்துக்கு போகலாம், அல்லது ஏதாவது ஒரு வாரத்தில் ஒரு நாள் நூலகத்திற்கு சென்று அங்குள்ள புத்தகங்களை படிப்பது, வாசிப்பது, இரவல் எடுத்து செல்வது, இப்படி நிறைய உங்கள் உள்ளூர் நூலகங்களை பயன்படுத்துவதன் மூலமாக உங்களோட வாசிப்பை மேம்படுத்திக் கொள்ளலாம். வாசிப்பு மேம்பட உங்களோட அறிவுத்திறன் கூடும், ஞாபக சக்தி அதிகரிக்கும், சிந்தனத்தை அதிகரிக்கும். இன்று வாசியுங்கள், நாளை வழிநடத்துங்கள். அனைவரும் வாசிப்போம், வளம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.